நீங்க தென்றலை எங்க கடத்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. தென்றல ஆள் வச்சு கடத்தி எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. சாரதா, என்னம்மா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆண்டாள் தென்றலா ஆளை வச்சு கடத்திட்டாளா? ஆமா மாமா, தென்றல் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இருந்த வழியில இவங்க ரவுடிங்ல அனுப்பி அவளை கடத்தி வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த ஒரு பெரியவர் என் பையன் சித்து கிட்ட உண்மையை சொல்லியிருக்காரு. ஆண்டாள், சாரதா சொல்றது உண்மையா? நீதான் ரவுடிங்களை அனுப்பி தென்றலை கடத்தினியா? என்னம்மா இது? சொல்லுங்கம்மா, இதெல்லாம் உண்மையா? அத்தை, ஏன் அத்தை இன்னும் நீங்க மாறவே இல்லையா? எதுக்காக அத்தை இப்படி எல்லாம் பண்றீங்க? பாட்டி, ஏன் பாட்டி அமைதியா இருக்கீங்க? உண்மையா சொல்லுங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? ஆகாஷ், என்னப்பா நீ? இவங்களாம் தான் என்ன புரியாம பேசுறாங்கன்னா நீயுமா என்ன சந்தேகப்படுற? நான் எதுக்குப்பா தென்றல கடத்த போறேன்? வேற எதுக்கு? தென்றல மறுபடியும் ஆகாஷ் கூட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நீங்க திருந்திட்ட மாதிரி டிராமா பண்ணி தென்றல் கிட்ட பேசி பாத்தீங்க. ஆனா தென்றல் உங்களை நம்பல. அந்த கோவத்துல தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க. அன்னைக்கு நான் இங்க மாதவிய பார்க்க வந்தப்ப கூட என்கிட்ட நீங்க நேரடியாவே சொன்னீங்களே, என் பேரன் ஆகாஷ்க்கு கிடைக்காத தென்றல வேற யாருக்கும் நான் கிடைக்க விட மாட்டேன்னு. இப்படி ஒரு திட்டத்தை மனசுல வச்சுட்டு தான் என்கிட்ட நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்களா? ஏய், அது அன்னைக்கு நான் ஏதோ கோவத்துல சொன்ன வார்த்தை. அதையும் இதையும் எதுக்கு முடிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்க? இத பார் சாரதா, தயவு செஞ்சு என்ன நம்பு. உண்மையிலேயே எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பொய் சொல்லாதீங்க. அவளை கடத்துற அளவுக்கு தென்றலுக்கு உங்களை தவிர வேற எந்த எதிரி இருக்கா? அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? தயவு செஞ்சு டென்ஷன் பண்ணாம இங்க இருந்து கிளம்பு. இப்படி சொல்லிட்டா நான் இங்க இருந்து உடனே போயிடுவேனா? நீங்க தென்றலை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்கங்கிற உண்மையை தெரிஞ்சுக்காம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஐயோ, என்ன சாரதா நீ? நான் தான் சொல்றேன்ல, எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு. ஏன் புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப நான் தான் கடத்தினேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்? ஒரு வேலை பண்ணு, உனக்கு வேணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணு. அதான் ஏற்கனவே என் மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க இல்ல, கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல. இப்ப மறுபடியும் என் மேல கம்ப்ளைண்ட் கொடு போ. இப்ப ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா உங்களுக்கு? நான் எதுக்கு போலீஸ் கிட்ட போகணும்? எனக்கு தான் நேரடியாவே தெரியுதே. தென்றல நீங்க தான் ஆள் வச்சு கடத்திருக்கீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. அவளை எங்க வச்சிருக்கீங்க? இத பாரு சாரதா, இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு சக்தி இல்லம்மா. தென்றல நான் கடத்தல. சீக்கிரமா அவளை யார் கடத்துறாங்க, எங்க வச்சிருக்காங்க, என்ன பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிற வழிய பாரு.
அத விட்டுட்டு இங்க நின்னு கத்துக்கிட்டு இருந்து நேரத்தை வீணாக்காத. ஆள விடு. நில்லுங்க. தென்றல நீங்க தான் கடத்தி இருக்கீங்க. மரியாதையா அவளை எங்க கடத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஏய், நான் கடத்தலன்னு சொல்றேன்ல. ஓ, அவளை கண்டுபிடிக்கிற வழிய பாரு. மாமியாரே, மாமியாரே. மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நீங்க சொல்ற மாதிரி இது பாட்டியால தான் நடந்திருக்குன்னா அவங்க எப்படி உங்ககிட்ட போலீஸ்ல போய் தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாங்க? ஆகாஷ், உன் பாட்டிய பத்தி உனக்கு சரியா தெரியாது. அவங்க என்ன திசை திருப்பறதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமா இவங்க தான் தென்றல கடத்தி இருக்கணும். அம்மா, இப்ப நீங்க சொல்றது உண்மையா இல்ல பாட்டி சொல்றது உண்மையான்னு ஆர்கியூ பண்றதுக்கு இது நேரம் இல்லம்மா. தென்றல் எங்க இருக்கா, என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியல. நான் இப்பவே போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி முதல்ல தென்றலை கண்டுபிடிக்கிற வேலையை பாக்குறேன். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? அது வரைக்கும் தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் பொறுமையா இருங்க ப்ளீஸ். டேய், என் பொண்ணு என்னடா செஞ்சா? அவளை எங்க கடத்தி வச்சிருக்க? நான் சொல்றத நீயே கடத்தி வச்சிருக்க. அம்மா, பொண்ணு தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கியா? லட்சுமி, எங்கடா என் பொண்ணு ஒளிச்சு வச்சிருக்க? இருங்கம்மா. சொல்லுடா. ஏங்க நீங்க சும்மா லட்சுமி, இருங்க. பதட்டத்துல ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ? சித்து எப்படி நம்ம பொண்ணை கடத்துவாரு? ஏங்க, இவன் தாங்க நம்ம பொண்ணை கடத்தி வச்சிருக்கான். ஐயோ லட்சுமி, பேசாம இருக்கியா? முதல்ல இன்ஸ்பெக்டரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வா. இரு, உன்னை வந்து வச்சுக்கிறேன். மச்சான், பொண்ணு காணாம போன பதட்டத்துல அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கடா. நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. எனக்கு புரியுதுடா. சரி வா, உள்ள போலாம். வணக்கம் சார், நான் தான் தென்றலோட அப்பா. இது அவளோட அம்மா. சார், என் பொண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். கடத்துற அளவுக்கு உங்க பொண்ணுக்கு யாரெல்லாம் விரோதி இருக்காங்க? உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்ல. எனக்கு சந்தேகம் இருக்கு இன்ஸ்பெக்டர். நீங்க யார் மேலமா சந்தேகப்படுறீங்க? லட்சுமி, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நம்ம பொண்ணை யார் கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சோம், அது எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? இன்ஸ்பெக்டர், என் பொண்ணை கடத்தினது வேற யாரும் இல்ல, இவன் தான். எனக்கு இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இவன் தான் இன்ஸ்பெக்டர் என் பொண்ணை கடத்திருக்கான். என்னம்மா சொல்றீங்க? உங்க பொண்ணை யாரோ கடத்திட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இவர்தான். நீங்க என்னடானா கடத்தினதே இவர்தான் சொல்றீங்க? சார், இவன் தான் சார் கடத்திருக்கான். கடத்தி வச்சுட்டு இவன் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முந்திக்கிட்டு ஓடி வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். ஐயோ லட்சுமி, இவனை நீங்க முட்டிக்கு முட்டி தட்டினீங்கன்னா எல்லாம் உண்மையை சொல்லிடுவான். என் பொண்ணை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு கேளுங்க இன்ஸ்பெக்டர். லட்சுமி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு நீங்க லட்சுமி. சும்மா இருங்க. இருங்க சார். உங்க சம்சாரம் இவர்தான் உங்க பொண்ணை கடத்திருக்காருன்னு சொல்றாங்க.
நீங்க ஏன் அவங்கள பேச விட மாட்டேன்றீங்க? சார் ஏதோ கோபத்துல பேசிட்டு இருக்கா சார். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சார். நீங்க சொல்லுங்கம்மா. கடத்துற அளவுக்கு உங்க பொண்ணுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை? இவன் கொஞ்ச நாளா என் பொண்ணை விரும்பிட்டு இருக்கான் சார். அதுக்கு என் பொண்ணு சம்மதிக்கல. அதுக்காக தான் இவன் என் பொண்ணை கடத்திருக்கான். என்னப்பா இவங்க இப்படி சொல்றாங்க? இவங்க சொல்ற மாதிரி நீதான் இவங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்கியா? சார் மாப்பிள்ள ஹாய் சார், ஐ எம் ஆகாஷ். தெரியும் சார், நீங்க ஆண்டாளம்மாவோட பேரன் தானே? ஆமா சார், சித்து என்னோட அண்ணன் தான். என்ன சார் சொல்றீங்க? உங்க அண்ணன் இப்படி லோக்கலா பொண்ணுங்களை கடத்துற வேலை எல்லாம் செய்யறாரு? சார் ப்ளீஸ், சித்து அப்படிப்பட்டவன் கிடையாது. இவங்க ஏதோ கன்ஃபியூஷன்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தம்பி நான் எந்த குழப்பத்தையும் சொல்லல. இவன் தான் தெருல கடத்திருக்கான். ஒரு 2 நிமிஷம் இருங்க சார். நிச்சயமா தென்றல வேற யாரோ தான் கடத்திருப்பாங்க. நீங்க சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்து தென்றல கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சார் இந்த தம்பி எனக்கு ரொம்ப நாளா தெரியும் சார். அவன் இந்த மாதிரி காரியம்லாம் செய்ய மாட்டான் சார். என் பொண்டாட்டி ஏதோ இவன் மேல இருக்கிற கோபத்துல ஏதோ குழப்பத்துல பேசிட்டு இருக்கா சார். இவ பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காம சீக்கிரமா என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க சார் ப்ளீஸ். ஆமா சார், சித்து தென்றலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். இவனுக்கும் இந்த கடத்தலுக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் கிடையாது சார். வேற யாராவது தான் தென்றலை கடத்திருப்பாங்க. இல்ல இல்ல, எனக்கு இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு இன்ஸ்பெக்டர். நீங்க மட்டும்தாம்மா இப்படி சொல்றீங்க. ஆனா இவங்க எல்லாரும் அவரை பத்தி நல்ல விதமா தானே சொல்றாங்க. இவன் தான் என் பொண்ணை கடத்திருக்கான். இங்க வந்து நாடகம் ஆடுறான். இப்ப நான் உங்க சந்தேகத்தை கிளியர் பண்ணி வைக்கவா, இல்ல உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதா? ஐயோ, நீங்க முதல்ல என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சரி, அத சொல்றதை விட்டுட்டு நீங்க எதுக்கு தேவையில்லாம அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க? சார் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்லாம் எழுதியாச்சு. நீங்கள் படித்து பார்த்துட்டு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்குங்க சார். இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். சார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க பொண்ணை நாங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். இப்ப நீங்க எல்லாரும் கிளம்பலாம். சரிங்க சார். யோ, ஜீப் ரெடி பண்ணியா? டேய், பொண்ணு மட்டும் கிடைக்கல, அப்புறம் இருக்குடா உனக்கு. இருங்க. அம்மா இருங்க அத்தை, அமைதியா இருங்க.
இவங்க இப்ப யாருக்கு ரகசியமா கால் பண்றாங்க? டேய் ஆண்டலமாடா. ஹலோ டேய் ஆண்டலம்மா நம்மளை வர சொல்றாங்க, சீக்கிரம் கிளம்புங்க. எதுக்காக அவங்கள சந்திக்க போரூர் போறாங்க? ஒருவேளை தென்றல் விஷயமா இருக்குமா? பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பாத்துருவோம். கருப்பையா, அம்மா போரூர் போகணும். சரி. ஆட்டோ, அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. இவங்க என்ன பேசுறாங்கன்னே புரியலையே. சரி, எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு பக்கத்துல போய் இவங்க என்ன பேசுறாங்கன்னு வீடியோ எடுக்கலாம். நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சுதுமா. புரிஞ்சுதுன்னு மண்டையை ஆட்டிட்டேன். தென்றல் விஷயத்துல போன தடவை சொதப்பின மாதிரி இந்த தடவையும் சொதப்பிடாதீங்க. சரிம்மா, தப்பி தவறி கூட நீங்க இதுல தலையிட்டு இருக்க விஷயம் யாருக்கும் தெரியாதுமா. என்ன நம்புங்கம்மா. சரி, அப்ப நான் கிளம்பிட்டுமா? சரி. சொல்லு மாதவி. அக்கா, நீங்க சொல்ல மாதிரி தென்றல நம்ம மாமியார் தாங்க கடத்திருக்காங்க.
என்ன சொல்ற மாதவி? நீ எப்படி கண்டுபிடிச்ச? அத்தை தென்றலை பத்தி ரவுடிங்க கிட்ட பேசிட்டு இருந்தத நான் என் மொபைல்ல வீடியோ எடுத்துட்டேன்க்கா. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம் பண்ண. அந்த வீடியோவை எனக்கு உடனே அனுப்புறியா? நான் ஏற்கனவே அனுப்பி வச்சுட்டேன். நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வாங்க. ஏன்னா இந்த விஷயமா நம்ம மாமியார் கிட்ட நான் மட்டும் பேசினா சரி வராது. நீங்களும் வந்தாதான் அவங்க உண்மையை ஒத்துக்குவாங்க. புரியுது மாதவி, நான் உடனே கிளம்பி வரேன். சரி வாங்க, சீக்கிரமா வந்துருங்க. நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சுதுமா. புரிஞ்சுதுன்னு மண்டையை ஆட்டிட்டேன். தென்றல் விஷயத்துல போன தடவை சொதப்பின மாதிரி இந்த தடவையும் சொதப்பிடாதீங்க. ஏ ஆண்டாள், நான் நினைச்ச மாதிரி தென்றல நீயே கடத்தி வச்சுட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாம தைரியமா உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றியா? இருவரை